வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே இணைய வழி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிக சிறப்பாக தவத்தினை நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த நல் உள்ளங்களுக்கும் இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குரு திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அறிவு ஆளும் வாழ்க்கை. ஏன் இந்த மாதிரி தலைப்புன்னு சிந்தித்தா நம்மளோட வாழ்க்கையில எது நம்ம ஆட்சி செய்துங்கிற விளக்கம் தெரிய வரும். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்வாங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறது அறிவாகத்தான் இருக்கணும், உணர்ச்சிகள் வரக்கூடாதுன்னு சொல்வாங்க. அறிவு ஆட்சி செய்யும் போதுதான் குடும்பமாக இருந்தாலும் சரி, பொது நிர்வாகம் இல்ல பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அங்கு அமைதி நிலவும், செயல் ஒழுக்கம் இருக்கும். நம்ம அருட்தந்தை அவர்கள் எதை அறிவுன்னு சொல்றாங்க? பொதுவா மக்கள் அறிவுங்கிறத எதை சொல்றாங்கன்னு பார்த்தா நம்மோட புத்திசாலித்தனத்தை தான் அறிவுன்னு சொல்வோம். குழந்தைங்க பொதுவா அல்லது மாணவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா அவங்கள அறிவாளி குழந்தைங்க, ரொம்ப அறிவாளியான மாணவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இது பெரியோர்கள் கூற்று. இதுல எண் அப்படின்னு சொல்லப்படுறது புத்திசாலித்தனத்தை குறிக்குது. எழுத்தும் சொல்லப்படுவது இலக்கியம் சார்ந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு சிறந்த ஆன்மீக பேச்சாளர் அவர்கள் சொல்லும் பொழுது, இலக்கியம் என்பது உணர்வு சார்ந்தது. பல இலக்கிய கதாபாத்திரங்கள் உணர்வு சார்ந்து இருக்கிறத பல மொழிகள்லையும் நாம பார்த்திருக்கிறோம். எண் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனம். அது உணர்வை பற்றி சிந்திக்காது. 2 2 4 8 8 16ன்னா அது எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டிலையும் ஒன்னாதான் இருக்கும். எழுத்து அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது இலக்கியம், உணர்வு சார்ந்ததாக இருக்கும். உணர்வுங்கிற போது மற்றவர்களோட துன்பங்களை பற்றியும் அது சிந்திக்கும். மற்றவர்களோட இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாத்த பத்தியும் அது சிந்திக்கும். துன்பத்தை போக்கக்கூடிய வழிமுறைகளையும் சிந்தித்து செயல்படும். அறிவு அப்படின்றது புத்திசாலித்தனம் மட்டுமின்றி அன்பு காட்டவும் செய்யும். எல்லா புத்திசாலிகளும் அன்பானவர்கள் என்று நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அன்பானவர்கள் புத்திசாலிகளாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய அருட்தந்தை, காந்திஜி, அப்துல் கலாம் ஐயா, புத்தர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் இருந்தார்கள்னு நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை, இல்லைங்களா? ஆனா புத்திசாலிகள் எல்லாருமே அன்பானவர்களா இருந்தார்கள்னா அது கேள்விக்குறிதான். நம்ம ஹிட்லரை பத்தி கூட சொல்லுவாங்க, அவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. ஆனா அவர் எந்த அளவுக்கு அன்பா இருந்தாரு அப்படின்றது இந்த உலகமே அறிந்த ஒரு விஷயம்தான். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு முறை அமெரிக்காவில பார்த்தோம்னா நிறைய கோதுமை விளைச்சல், நல்ல அறுவடை, நல்லா விளைஞ்சு நிறைய தானியம் வந்துருச்சு. இவ்வளவு தானியமும் சந்தைக்கு வந்துருச்சுன்னா விலை வீழ்ச்சி ஏற்படும். ஆனா அந்த அரசாங்கம் விலையை குறைக்க அனுமதிக்க கூடாது. ஏன்னா அங்க இருக்க வியாபாரிகள் இப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அங்க என்ன பண்ணாங்க, விலையை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு யோசித்த புத்திசாலிகள் நிறைந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு கோதுமையை கொண்டு போய் கடல்ல கொட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதையே செயல்படுத்திட்டாங்க. பாருங்க, பசியாலையும் பட்டினியாலையும் வாடக்கூடிய எத்தனை நாடுகள் இன்னைக்கும் இருக்குது இல்லைங்களா? ஆனா ஆப்பிரிக்கால பாருங்க, எவ்வளவு அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள இருக்கிற எத்தனை நாடுகள் இன்னைக்கும் வறுமையில இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னா இது இன்னும் அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? புத்திசாலிகள் விலையை மட்டும்தான் யோசிச்சாங்களா கண்டி, மக்களை பத்தி யாராவது சிந்திச்சாங்களா? மக்களுக்கு உதவணும்ன்ற உணர்வே இல்லாம போச்சு, பார்த்தீங்களா?
அறிவு முறையா செயல்படும் பொழுது தவறு நடக்காது. எது அறிவு? அது எப்படி செயல்படும்னு பார்க்கலாமா? அறிவுங்கிறது எல்லா பொருட்களையும் செயல்படுதுன்னு சொல்றாங்க நம்ம சுவாமிஜி அவர்கள். உயிரற்ற பொருட்கள்ல தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்காகவும், உயிருள்ள பொருட்கள்ல, ஜீவன்கள்ல உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல்ன்ற நிலையிலும் செயல்படுது. அப்போ உயிரினங்கள்ல புலன்கருவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அறிவு உணர்தல் என்ற தன்மையோட இயங்குதுன்னு சொல்றாங்க நம்ம சுவாமிஜி. நம்ம சுவாமிஜி அவர்கள் ஒரு கவிதையில சொல்லும்போது, ஓரறிவு முதலாறு அறிவென்பது உருவம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இயக்கம். சீரறியும் ஐம்புலன்கள் யூகிக்கும் மூளை திறம் சேரும் எண்ணிக்கை ஒக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஓரறிவுல இருந்து படிப்படியாக அந்த அந்த அறிவு செயல்படக்கூடிய விதத்தை வைத்து அது வந்து அதனோட அறிவோட வளர்ச்சி இருக்குது. அறிவு கட்டளை இடும்போது உடல் செயல்படுது. உயிரின் படர்க்கை நிலைதான் மனமா இருக்குது. மனம் செயல்படலைன்னா அறிவு மழுங்கிய நிலை. அறிவு மனமாக செயல்பட்டால்தான் புரிந்து கொள்ள முடியும். அறிவு மயக்க நிலையில் செயல்பட்டா உணர்ச்சி வயப்பட்ட செயல்களையே மனிதர்கள் செய்யறாங்க. அப்போ அறிவு விழிப்பு நிலையில இருக்கும் போதும் அது அப்போது ஆட்சி செய்யும் போதுதான் தனக்கும் சமுதாயத்துக்கும் நல்லதையே செய்ய முடியும். அறிவு மயங்க நிலையில் செயல்படும் பொழுது பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த மாதிரியான பற்றுகள்ல தான் மனித மனம் சிக்குண்டு மயக்கொண்டு தவிக்குது. அறிவை திசை திருப்பி அதனுடைய ஆளுமையை மேம்படுத்தி கொண்டா சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துன்பத்துல இருப்பதற்கான காரணமே என்னன்னு பார்த்தோம்னா அறிவின் வறுமையாதான் இருக்குது. அந்த அறிவின் வறுமை ஏன் ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னா இந்த மும்மலங்கள் தான் காரணம். ஆணவம், கண்மம், மாயை சொல்லக்கூடிய மும்மலங்கள் தான் அறிவியோட வறுமைக்கு காரணமா இருக்குது. அப்போ இந்த மும்மலங்களை நீக்குவதற்காக தான் மகான்கள் பல ஆண்டுகளாக சிந்தித்து மக்களுக்கு நல்ல பல வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு சிலர் பக்தி யோகத்திலையும், ஒரு சிலர் ஞான யோகம், ஒரு சிலர் கர்ம யோகம், ஒரு சிலர் ராஜயோகம் என்ற மார்க்கங்கள் மூலமாக அந்த கர்மாவை நீக்கி முழுமையை நோக்கின பயணத்துல அறிவை செலுத்தினாங்க. நம்ம அருட்தந்தை அவர்கள் ஒரு கவிதையில விளக்கும் பொழுது, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்னு சொல்றாங்க. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது தவறில்லை. அது சிறு பிராயத்துக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதற்கு நம்பிக்கை வழி தேவைதான். விளக்க வழி வாழ்வுன்னு வரும்போதுதான் அறிவோட உண்மையான சொரூபம் நமக்கு தெரிய வருது. மயக்கத்திலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலை வருவதற்கு தான் நமக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் தவங்களை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க கொடுத்துள்ள அத்தனை தவங்களை நாம செய்து வரும்பொழுது விழிப்பு நிலை மட்டுமல்லாது நம்மோட வினைப்பதிவுகளையும் தூய்மை செய்து கொள்கிறோம். எது உண்மையான அறிவாக இருக்குதுன்ற விளக்கத்தையும் நாம தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு அறிவு ஆளும் பொழுது தொடர்ந்து நம்மோட அருட்தந்தை அவர்கள் வழிகாட்டிய நெறிகளை நாம கடைபிடிக்கும் பொழுது நம்மை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்குது. அதனால உடல் மன துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய அறிவையும் நாம பெற்றுக்கொள்ள முடியுது. மனதின் நிறைவு நிலை என்பதை இந்த தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்படி உணர்ந்தவர்கள் தான் அத்தனை உயிர்களையும் தனக்கும் சமமாக மதிக்கும் ஒழுக்கம், அன்பு மலர்ந்து இருக்கும். அந்த அறிவின் மயக்கத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பொருள், புகழ், செல்வாக்கு, அந்த மாதிரி பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் அதுல எல்லாம் நமக்கு போதுன்ற மன நிறைவும் அமைதியும் கிடைக்கும். அறநெறி வாழ்வும் உலக இன்பங்களை அனுபவிப்பதுல அளவு முறையோடவும் உடல் நலத்தோடவும் பொருள் வளத்தோடவும் உயர் புகழோடவும் வாழ முடியும்.
நம்ம அருட்தந்தை ஒரு கவியில கூறியிருக்கிறாங்க பாருங்க. அறிவு ஆட்சி செய்யும் பொழுது என்ன மாதிரி இருக்கும்னா, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன். அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவை அறிவால் ஆராய பழகினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்து வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் சொல்றாங்க. அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் சொல்றாங்க. பாருங்க, அறிவை புலன்கள்ல செயல்படுத்தும் போது புலன்கள் வழியாக அந்த அறிவு செல்லும் பொழுது என்ன ஆனது? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் எல்லாருமே செயல்பட முடிந்தது. சுவாமிஜியும் தன்னோட அனுபவத்தை இதுல பதிவு பண்றாங்க. அப்புறம் அறிவை அறிவால் ஆராய பழகும் பொழுதுதான் என்ன ஆகுதுங்க? அதிக விழிப்பும் பழக்கமும் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மீகத்துல அறிவு அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இறைவன் ஒரு பேரு. இரையாற்றல் தான் நமக்குள்ளாக அறிவாக அமைந்திருக்குது. இதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு நம்ம சுவாமிஜி தவங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வடிவமைத்து கொடுத்தது இல்லாம அவர்கள் முழுமையா உணர்ந்து அந்த இறைநிலையாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முழுமையா அந்த விழிப்பு நிலையில எப்போதுமே வாழ்ந்தாங்க. இன்னொரு கவிதையில சொல்வாங்க, எப்படி அந்த அறிவுதான் நமக்குள்ள இருக்குதுன்றத ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனமதேன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த வழியாக இருக்கக்கூடியதுதான் நம்மோட அறிவாகவும் இருக்குது. அந்த அறிவை நம்ம மனமாகவும் படர்க்கை நிலையில செயல்படுத்துறோம். அந்த மனம் மூலதான் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும்ன்றதையும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஆக அறிவுக்கு விழிப்பு நிலை வந்தால்தான் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். வாழ்வின் நோக்கம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா இறைநிலை உணர்வு பெறுவதுதான். அதைத்தான் நம்மோட அருட்தந்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தோம்னா தாய்மானவர் அவர்களின் பாடல் வரிகளான மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படின்ற அந்த வரிகள். சுவாமிஜி ஒரு சிறு பிராயத்திலிருந்தே அதை கேட்டு 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 அதுல தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பிறகுதான் நமக்கு இந்த துரியாதீத தவத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. எது எல்லை இல்லாதது ஒன்றாக இருக்குதோ அதுதான் இறைநிலை. அப்போ அந்த எல்லை இல்லாதது இருக்கும் பொழுது அதுதான் மனம் வாக்கினில் தட்டாம இருக்க முடியும். எல்லையற்றது எதுன்னு பார்த்தோம்னா சுத்த வெளிதான், சூன்யம், அருவம். அதுதான் அறிவாகவும் இருக்குது. அப்போ அறிவும் அருவம் இரண்டு அருவம் இருக்க முடியுமா அப்படின்னா அருவம் ஒன்றுதான். அதை எப்படி நாம உணர முடியும்? மனதை கொண்டுதான் உணர முடியும். அப்போ மனம் அதுவாக மாறணும். மனதை கொண்டு மனதுக்கு மூலமான உயிரை உணர்ந்து உயிருக்கு மூலமான அறிவை உணரக்கூடிய தத்துவத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க நம்ம அருட்தந்தை. இப்ப மனதோட தன்மை என்னன்னு பார்த்தா எதை நினைத்தாலும் அதனுடைய குணம் மனம் தன்மையாக மாறக்கூடியதுதான் மனதோட தன்மை. அப்போ மனதுக்கு மூலம் உயிர், உயிருக்கு மூலம் அறிவாக இயங்கக்கூடிய இறைநிலை சுத்தவெளி. அதை நினைத்து அதிலேயே லயித்து தவம் செய்ய செய்ய இறைத்தன்மை மனதுக்கு புலப்படும். அதுவே பிறகு வெளிப்படுது. மனம் அமைதி அடையுது. அந்த மாதிரி மனம் அமைதி அடைய முடியுமான்னா அதுவும் சாத்தியம் அப்படின்றத சுவாமிஜி இன்னொரு கவிதையில நமக்கு விளக்கமா கொடுக்குறாங்க. அறிவு 6ஆம் நிலையை எய்திய பின்னர் அது முழுமை பெற்று தனையறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டா. அறிவு 6ஆம் நிலையை எய்திய பின்னர் அது முழுமை பெற்று தனையறியும் மட்டும் அறிவுக்கு அமைதி கிட்டா. அவ்வப்போது அது தேவை, பழக்கம், சூழ்நிலைகளுக்கு ஒப்ப அறிவேதான் காம முதல் 6 குணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து
அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும், அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அறிவு எது அறிவாக செயல்படுது அப்படின்றத புரியிற வரைக்கும் அதுக்கு அமைதி இல்ல. அப்போ அத புரிந்து கொண்ட பிறகுதான் அமைதி அடையுதுன்னு சொல்றாங்க. ஆக அறிவு ஆட்சி செய்யும் பொழுது மனிதர்களுக்கு இந்த இறைத்தன்மையான அன்பும் கருணையும் தன்னோட இயல்பாக பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உயிர்களிடத்துல அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்வாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க, தன்னை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்தவர்கள் பிறரிடமும் அன்பும் கருணையுமாக உள்ளவர்களாக இருக்கிறாங்க. உண்மையை உணர்ந்தவர்கள் தவத்திலும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சமுதாயத்துக்கும் சிறப்பா தொண்டு செய்து கொண்டு வருவாங்க. அவர்கள் கிட்ட செயல் ஒழுக்கம் இருக்கும். செய்யும் செயல்களை சீராக சரியான நேரத்துல தேவைக்கு ஏற்ப செய்வாங்க. தன்னுடைய தேவை, பழக்கம், சூழ்நிலை இதை எல்லாத்தையும் கருத்துல வச்சுக்கிட்டு தன்னுடைய தற்போதைய நிலை என்ன, நாம செய்ய வேண்டிய செயல் என்ன, அதற்கு என்ன மாதிரியான விளைவு, அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கணித்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தானும் அமைதியா இருக்கதோடு இன்பமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக வழிவகைகளை செய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான செய்து நமக்கு வழி பாதை வகுத்து கொடுத்திருக்கவர் தான் நம்மளோட அருட்தந்தை. இந்த மாதிரி பல மகான்கள் இருக்கிறாங்க. இப்ப புத்தர் பத்தி சொல்ல போனோம்னா சொல்வாங்க இல்லையா, அவர் வரக்கூடிய அந்த அந்த ரேடியஸ் சுற்று வட்டாரத்துல ஒரு 10 மைல் அளவுக்கு மிருகங்கள் கூட அமைதியா இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அவங்க அந்த விழிப்பு நிலையில தன்னை உணர்ந்ததால அந்த விழிப்பு நிலையிலே வாழும் பொழுது தான் அமைதி அடைந்து அவர்கள் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல், அததான் நம்ம ஜீவகாந்தம்னு சொல்றோம். அந்த ஆற்றல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அமைதிப்படுத்துது. அந்த மாதிரி அமைதி நிலையில இருக்கும் பொழுது பார்த்தோம்னா அறிவுதான் ஆட்சி செய்யும். அங்க உணர்ச்சிகளுக்கு வேலை இருக்காது. அப்போ அறிவு ஆட்சி செய்யும் பொழுது இந்த மாதிரியான தன்மைகள் தானாகவே அவங்களுக்கு வந்துரும். உணர்ச்சி மட்டுப்பட்டு அறிவு ஆட்சி செய்யும் போது நம்ம மேற்கொண்டு பார்த்தோம் இல்லையா, அத்தனையும் அந்த அன்பும் கருணையும் தன்னோட இயல்பா மாறிடும். மற்றவர்களுக்கும் அவங்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்வாங்க. துன்பம் தராத செயல்களையே செய்து வருவாங்க. ஆக இந்த மாதிரி பார்த்தோம்னா அறிவு ஆட்சி செய்து அப்படின்னும் பொழுது அது அந்த இடத்துல அமைதியை மட்டும்தான் கொடுக்கும், நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். அது சமுதாயத்துக்கும் தனக்கும் நல்லதை மட்டுமே கொடுக்கும், அமைதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்போ அறிவோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அறிவு களங்கம் இல்லாம இருக்குது. அன்புதான் அதனோட இயல்பாக இருக்குது. அது சுவாமிஜி இன்னொரு கவிதையில எப்படி சொல்றாருன்னா, அறிவு என்பதோ களங்கமற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாகும். அனுபவம், தேவைகள் எனும் இரண்டால் அதுவே குணங்களாக களங்கமுற்றது. எப்போ களங்கம் அடையுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு அந்த தேவை அப்படின்றது வரும்பொழுதுதான் அந்த அறிவு மனமாக மாறி செயல்படும் பொழுது அங்கதான் அது களங்கம் அடையுது. ஏன்னா ஒரு உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னும் போது ஒரு பசி உணர்வு அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஒரு தேவை ஏற்படுது. அப்போ அந்த நேரம் தேவைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இது உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அந்த தேவையை பூர்த்தி செய்யுது. அது தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம மனம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சுவை உணர்வுல மயங்கி அதுல சிக்குண்டு போகுது. அப்போ அதனாலதான் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அனுபவம் என்ன ஆகுது, குணமாக மாறி களங்கம் அடையுது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப என்ன எது அதுக்கு இன்பத்தை கொடுக்குதோ அதையே தேவையில்லாத போதும் செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் மூலமாக அந்த அறிவு செயல்படும் பொழுதுதான் அந்த இடத்துல அது களங்கம் அடையுது, அருகுணங்களாக மாறி பதிவுகளை மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே போகுது. ஆனா அந்த அறிவு அகம் நோக்கி தன்னில் கண்டிட அகன்று போகும் களங்கம்னு சொல்றாரு சுவாமிஜி. அப்போ அந்த அறிவு என்ன பண்ணும், தவத்துல நம்ம அகம் நோக்கி திருப்பி தன்னைத்தானே ஆராய செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா களங்கம் அகன்று போகுது. அப்போ சுயமாகும் அன்பு
தொண்டு அறம் இயல்பாகிவிடும், அந்த நிலை நாடி அமைதி பெறுவீரேன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அறிவோட தன்மை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு, தொண்டு, அறம் அது வந்து இயல்பாகி விடுமா, சுயமாகும். அதனோட சுயமே எதுன்னா அன்பும் கருணையும் தான் அந்த அறிவோட சுயம். ஆனா அது மயக்க நிலையில இருக்கும் பொழுதுதான் அந்த அறிவே வந்து அருகுணங்களாக மாறி வினை போக்குறதுக்கு வந்திருக்கோன்றத மறந்துட்டு மேலும் மேலும் வினைகளை சேர்த்துக்குது. அகம் நோக்கி திருப்பி தவநிலையில இருந்து ஆழ்ந்து தவம் செய்து தன்னை உணரும் பொழுது அந்த அறிவு அங்க அதனோட சுயமான அன்பு, தொண்டு, அறம் இத வந்து தன்னோட இயல்பாக்கி கொள்ளும். அப்போ அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அமைதி நிலையில செயல்படும் பொழுது அந்த அறிவானது உணர்வு நிலையில தான் இருக்கும், உணர்ச்சி நிலைக்கு செல்லாது. அப்போ உணர்வு நிலையில இருக்கும் பொழுது தானும் இன்பமாகவும் சமுதாயத்திற்கும் இன்பமாகவும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையை அடையும். அப்படி தொண்டு செய்து மற்றவர்களுக்கும் நல்லதையே செய்யும் பொழுது நல்ல நல்ல பதிவுகளே கிடைக்கும். அப்படி நல்ல பதிவுகளே தொடர்ந்து வர வர ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிராரப்த சஞ்சித கர்மங்கள் தூய்மை அடைய ஆரம்பிக்குது. அப்படி தூய்மை அடைய ஆரம்பிக்க இறைநிலை நோக்கின பயணத்துல முன்னேற முடியும். அப்படி இறைநிலை நோக்கின பயணத்துல முன்னேறும் பொழுதுதான் நம்மோட வாழ்வின் நோக்கம் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆக அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆளும் பொழுது அதை வந்து அந்த அறிவை கரெக்டான வழியில செலுத்தி அந்த என்ன சொல்றது அந்த கலங்கங்கள் ஏற்படாம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த அறிவு போகாம அகம் நோக்கி திருப்பும் பொழுது அறிவு ஆட்சி செய்தால் நல்லவையே நடக்கும், நல்ல செயல்களும் நல்ல பதிவுகளும் நடக்கும். அதன் மூலம் தன்னையும் தூய்மைப்படுத்தி கொண்டு இறைநிலை நோக்கின பயணத்திலே முன்னேற முடியும் என்று கூறி என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. செவிமடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிகவும் சிறப்பான வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அறிவு வழிவாழ்வு என்னும் தலைப்பிலே அம்மா இன்று எங்களுக்கு நல்லதொரு சிந்தனையை தந்திருந்தீங்கள். அதற்கு மிக்க நன்றி. அறிவு வந்து எப்படி செயல்படுகிறது, புத்திசாலித்தனமாக செயல்படுவதுன்றதுக்கு நீங்கள் நல்ல சுவாமிஜியின் கவிகளை சொல்லி நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல விளக்கங்களை தந்திருந்தீங்களம்மா. எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும் என்று சொல்லி அதுக்கு விளக்கங்கள் சொல்லி என்னன்றது புத்திசாலித்தனம். அது வந்து அறிவு என்று வரும்பொழுது அன்பை காட்டும். அன்பானவர்கள் புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறார்கள். அதுக்கு வந்து மகரிஷி அப்துல் கலாம் ஐயா அப்படி ஒவ்வொரு மகான்களை உதாரணம் சொல்லியிருந்தீங்கள். புத்திசாலித்தனமாக இருப்பவர்கள் அன்பானவர்களாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அன்பானவர்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள் என்பதற்கு நல்ல உதாரணங்கள் சொல்லி தந்திருந்தீர்கள். அதுக்கு வந்து புத்திசாலித்தனமாயிருப்பவர்கள் அன்பானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு நீங்கள் அந்த அமெரிக்காவில் விளைந்த கோதுமை மாவை வந்து வறுமையில் இருக்கும் மக்களுக்கு கொடுக்காமல் வியாபார நோக்கத்துக்காக அதை கடலிலே கொட்டினார்கள் என்ற கதையை சொன்னீங்களம்மா. உண்மையிலே அது சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அது சுவாமிஜியின் இந்த மனவளக்கலையை கற்றவர்கள் அப்படி ஒரு போதுமே செய்ய மாட்டார்கள். பொதுவாக அன்பானவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். வியாபார நோக்கோடு இருக்கிறவர்கள் தான் அப்படி செய்வார்கள். மிக்க நன்றி அம்மா. அறிவு வந்து விழிப்புணர்வாக இருக்கும் பொழுது அன்பும் கருணையும் கூடி வரும். அதுக்கு நீங்கள் நிறைய கதைகள் உதாரணங்கள் சொன்னீங்கள். மயக்கத்தில் இருந்து விழிப்பு நிலைக்கு வருவதற்கு மகரிஷி வந்து எங்களுக்கு தவத்தினை சொல்லி தந்திருக்கிறார். இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் அன்பாகவும் அறிவின் மயக்கத்தில் இருந்து விலகி எப்பொழுதும் அன்பாக
இருந்தால் எங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் என்று சொல்லி அறிவை புலன்களில் அதிகமாக பழகி சுவாமிஜி அதை உணர்ந்து அதை எப்படி நாங்கள் விழிப்பு நிலையில் இருப்பதற்கு சுத்த வழியை நினைத்து அறிவு அகண்டாகாரத்துல இருக்க பழகி கொண்டால் விழிப்பு நிலையில் இருக்கலாம். விழிப்பு நிலையில் இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்து சமுதாயத்துக்கும் உதவி செய்து நமக்கும் நாங்கள் அமைதியை ஏற்படுத்தி விழிப்பு நிலையில் நிறைய